இன்னைக்கு வந்து வாதங்களும் பிரதிவாதங்களும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. விஜய் அவர்கள் எங்கேயுமே இன்வெஸ்டிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லல. விஜய் அவர்கள் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவரா கிளம்பல, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அட்வைஸ் பண்ணி விஜய் அங்க இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. விஜயும் கிளம்பி மெட்ராஸ் வந்துருக்காரு. சப்சிக்வெண்டா விஜய் அவர்கள் இது வரைக்கும் சைலண்டா இருக்கிறது காரணம் மேட்டர் கோர்ட்ல இருக்கும் பொழுதும் மேட்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் பொழுதும் அதை டீரைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய நோக்கம். அதனாலதான் அவர் சைலண்டா இருந்துட்டு இருக்காரு. ஆஸ் அகெயின்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க வந்து இஷ்யூ நடந்த உடனே பிரஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எல்சிடி டிவி போட்டு இது இங்க நடந்தது, இது அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை ரெஸ்பெக்ட் பண்ணி எந்த ஒரு கமெண்ட்டுமே கொடுக்காம சைலண்டா ஜஸ்ட் ஒரு ஆறுதல் வீடியோ சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துக்கு கூட போகாம அவங்க கிட்ட வீடியோ கால் பேசி சமாதானம் தெரிவிச்சு அவரோட தொடர்புல இருக்காரு விஜய் அவர்கள். அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது ஆஸ் அகெயின்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்வெஸ்டிகேஷனே வந்து சிட் ஃபார்ம் பண்ணி இருக்கும் பொழுது, ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி as a பொலிட்டிஷியன் அங்க வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணி வீடியோ போட்டு அதுலயும் விஜய் அவர்களுடைய படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு செந்தில் பாலாஜி. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். சோ அப்ப விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ப்ராப் இருக்கணும், மக்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறது தான் டிவிகேக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய நோக்கம்.